3வது இருக்கிறது வந்து ரிஷபம். மாட்டு தலைய குறிச்சிருப்பாங்கல்ல. ஸோ ரிஷபம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் மாட்டு தலை தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். பட் பேசிக்கா மாட்டு தலை தான் குறிக்கிறாங்க ரிஷபத்துக்கு. அதுக்கு கழுத்து, தோள்பட்டை. புரியுதா உங்களுக்கு? மேஷத்துக்கு வந்து கண், காது, மூக்கு, தொண்டை. இங்க ரிஷபத்துக்கு வந்து கழுத்து, தோள்பட்டை. அப்படியே வருதா? ஃபார்ம் ஆகுதா? அடுத்தடுத்து எப்படி இது ஒரு ஒரு கரு உருவாகுதுன்ற ஒரு ஃபார்ம் வருதா? நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ தோள்பட்டை, கழுத்து. ஸோ இதெல்லாம் கனெக்ட் ஆகுதா? இது வந்து மேச ராசியை குறிச்சதுன்னு சொல்றாங்க. அதாவது அடுத்த படிநிலை. இப்ப 3வது மாதம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதங்கள் கணக்குல வச்சுக்குவோம். 12 மாதங்கள். ஆனா 10 மாதத்துல குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் வேற கணக்கு. ஸோ ஒரு சில விஷயங்கள் இந்த வயித்துக்குள்ள போய் ஃபார்ம் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பரா நீங்க வந்து கன்சீவா இருக்கீங்கன்னு நீங்க கன்ஃபார்ம் பண்றீங்க பார்த்தீங்களா? இந்த கருமுட்டையும், ஸ்பெர்மும் கிட்டக்க போய் சேர்றது, அது போய் கர்ப்பப்பையில உட்கார்றது, இந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நெருங்கி வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இருக்க காலகட்டங்கள் படி பார்த்தோம்னா, கால சுழற்சியில எல்லாமே சுருங்கிக்கிட்டே வருது. அதனால ஒரு சில சேஞ்சஸ் இருக்கலாம். இது அந்த லெவல்ல நம்ம ப்ராப்பரா போ வேணாம். பேசிக்கா பார்த்துரலாம். ரிஷபம், கழுத்து, தோள்பட்டை. ஸோ ஹியூமன்ஸோட அந்த குழந்தை பருவத்தில கரு முட்டையில வளரக்கூடிய கழுத்து உருவாகும், தோள்பட்டை உருவாகும். 3வது ஸ்டேஜ்ல. இப்போ ரிஷபத்த நீங்க குறிச்சுக்கிட்டீங்களா? அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் மிதுனம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்துரலாம்.